ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய பீக்கெஸ்ட் மார்க்கெட் அப்ப என்ன செய்வாங்கன்னா வெல்த்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த டைம்ல வெல்த்ல போயிடணும். நானுமே 2019 to 2024 the பீக்கெஸ்ட் பீரியட் இருக்க போகும்போது வெல்த்துக்குள்ள போயாச்சு. அந்த டைம்ல தான் நாங்க 19 கடையை உருவாக்கணும். எனக்கு நான் வீட கட்டினேன். எனக்கு நான் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் யூஸ் வாங்கினேன். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரெவென்யூ கொடுக்குற மாதிரி செட் பண்ணேன். ரெவென்யூ எந்த அளவுக்கு ரெவென்யூனா இன்னைக்கு எனக்கு மாசமானா 10 லட்சம் ரூபாய் எனக்கு நான் சும்மா உட்கார்ந்தாலே எனக்கு 10 லட்சம் ரூபாய் வந்துரும். அந்த ரெவென்யூ வர மாதிரி செட் பண்ணேன். இன்னொரு 6 monthsல இன்னொரு 7 lakhs ஆட் ஆக போகுது. சோ மாசமானா நான் எதுவுமே செய்யாட்டி கூட எனக்கு 17 lakhs per month எனக்கு அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில இருந்து ரெவென்யூ வர்றத உருவாக்குன சொத்துக்கு எனக்கு தேவைப்பட்ட டைம் வெறும் 6 வருஷம். இப்ப இத நான் இவ்வளவு தூரத்துக்கு டிரான்ஸ்பரண்டா இங்க 17 lakhs per month வருதுன்னு சொன்னா 100% அது ஒயிட், 100% டாக்ஸபிள். அப்ப நான் அத்தனைக்கும் நான் டாக்ஸும் கட்டுறேன் வருஷம் அப்படின்னு நான் சொல்ல போகும்போது இது எல்லாமே எப்ப என் நீட்ஸை தாண்ட போகும்போது வெல்த் கிரியேஷனுக்குள்ள வந்தேனோ எனக்கு அது ப்ராப்பர்ட்டியாவும் உண்டாச்சு. ப்ராப்பர்ட்டி மூலியமா எனக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆச்சு, ரெவென்யூ ஜெனரேட் ஆச்சு. இன்னைக்கு நான் சும்மா உட்கார்ந்தாலும் 17 lakhs per month எனக்கு வந்து மாசமானா வர்ற மாதிரி இருக்கு.